தமிழ்நாடு முழுக்க இப்போ பள்ளி திறக்கக்கூடிய காலம். இப்போ வந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படுது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தனியார் கல்வி, நம்ம மக்களுக்கு எல்லாமே தனியார் கல்வி மோகம். காரணம் என்னன்னா, அரசு பள்ளிகள் வந்து கட்டமைப்பு சரியில்லாத, தரம் இல்லாதனால இப்போ வந்து தனியார் பள்ளியை நோக்கி போக வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ இந்த தனியார் பள்ளிகளுடைய முதலாளிகள், இதை கல்வியை வியாபாரமாக்கக்கூடிய இந்த முதலாளிகள், இவங்க என்ன பண்றாங்க, அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணத்தை இவர்கள் வசூல் செய்கிறார்கள். அதற்கான ஒரு வழிமுறைகளை எதையும் பின்பற்றது கிடையாது. ஆனால் அரசு என்ன சொல்லுது, தனியார் கட்டணத்துக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த தகுதிக்கு உட்பட்டு ஒரு கட்டணத்தை விதிக்கிறாங்க. அந்த கட்டணத்தை அறிவிப்பு பலகையில் வைக்கணும், மக்கள் பார்வைக்கு வைக்கணுங்கிறது தான் அரசுடைய ஆணை. அதை எந்த தனியார் கல்விகளும் பின்பற்றுவது கிடையாது. அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியருடைய அவரிடம் வந்து ஒரு கோரிக்கை மனுவாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் நாங்கள் இன்னும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதை கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு குழுக்களை அவங்க நடைமுறைப்படுத்தணும். பெற்றோர்களை வந்து மிரட்டி தான் இவங்க வாங்குறாங்க. எந்த பெற்றோரும் போய் தனியார் பள்ளிக்கு எதிராக ஒரு புகாரை தரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த பையன் வந்து பொண்ணோ பையனோ ஆண்டு முழுக்க படிக்கணும். அதனால அதை பயந்துகிட்டு இவங்க வந்து கேட்கிற கட்டணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. அதை மாற்றணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அரசு பள்ளிகளுடைய தரத்தையும் கட்டமைப்பையும் வலுப்படுத்தணும், அதை தரப்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து இது நடக்கவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் அனைத்து மாவட்டத்தின் சார்பிலும் எடுக்கப்படும். பெற்றோர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் நாம் தமிழர் கட்சி இருப்போம். நன்றி.